لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹையும் ரசூலையும் மதிக்கக்கூடிய இறை நேசர்களை கொண்டாடக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதாவிலே அந்த ஜமாஅத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் இறைநேசர்களை மதித்து அவர்களின் துஆக்களை பெற்று வாழ்ந்து மன்னரையிலும் மஹ்ஷரிலும் சூனத்திலும் அல்லாஹின் நபிமார்கள் வலிமார்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அருமநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை புகாரி இமாம் தங்களுடைய தாரீஹுல் கபீர் என்ற கிதாபிலும் பதிவு செய்கிறார்கள். இப்னு அபி துன்யா இன்னும் சில ஹதீஸ் கிதாபுகள் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் அஸாபஹு கம்முன் அவ் ஹம்முன் அவ் ஸகமுன் அவ் ஷித்தத்துன். யாருக்கேனும் ஏதேனும் கவலை வந்தால், நடந்து முடிந்த விஷயங்கள் இப்படி ஆகிவிட்டதே, இந்த மாதிரி ஆயிடுச்சே என்று யாரேனும் கவலைப்பட்டால், அவ் ஹம்முன் இனி வரக்கூடிய காலங்களில் உள்ள ஒரு செயல் அவருக்கு கவலை அளித்தால், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், என் பிள்ளை கல்யாணம் செய்ய வேண்டியிருக்கு, வீடு கட்ட வேண்டியிருக்கு, நல்ல வேலை கிடைக்கணுமே, இப்போ இருக்கிற வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன், இந்த மாதிரியாக எதிர்காலத்தை நினைத்து ஒரு கவலை ஒரு மனதில் இருக்குமானால், அவ் சகமுன் அல்லது ஏதேனும் ஒரு வியாதி நோய் நொடி அவருக்கு துன்பம் தருமானால், அவ் ஷித்தத்துன் அல்லது அவருக்கு வேறு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் மனதிலே வேதனைகள், வெளி சூழ்நிலைகளில் கடினமான சூழ்நிலைகள் அமைந்து அவருக்கு துன்பம் தருமானால், ஃபகால அவர் சொல்கிறார்: அல்லாஹு ரப்பி, அல்லாஹினுடைய ரப்பாக இருக்கிறார், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஈடு இணையும் கிடையாது என்று அவர் சொல்லுவாரே ஆனால், குஷிஃப தாலிக அன்ஹு, அந்த சிரமம் அவரை விட்டு நீக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே ஹதீஸ் மிக மிக சஹீஹான ரிவாயத்துகளோடு அபூதாவுதிலே, இப்னு மாஜாவிலே, முஸ்னத் அஹ்மதிலே ஒரு சில வார்த்தை வித்தியாசங்களோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் ஹஜரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரிவாயத் செய்கிறார். அவர்கள் அந்த ரிவாயத்துகளில் பெருமானா சொன்னாங்க, அலா உஅல்லுமிகி,
அலா உஅல்லிமுகி, அஸ்மாவே உங்களுக்கு நான் ஒரு கலிமாத்தின் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கவா. தகூலீன ஹுன்ன, அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்தல் கர்ப், சிரமம் ஏற்படுகிற நேரத்திலே. ஓ ஃபில் கர்ப், இன்னொரு வாயத்தில் சிரமத்திலே நீங்கள் ஓத வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், நான் அவனோடு எந்த வஸ்துவையும் இணையாக ஆக்கவே இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஹதீஸையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், நான் அவனோடு எதையுமே இணையாக்க மாட்டேன், அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். பெருமானார் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிகழ்ந்துவிட்ட ஒரு வஸ்துவை பற்றி உன் மனதிலே கவலை கொண்டிருக்கிறாய். ஏதோ நிகழ்ந்துடுச்சு, குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து விடலாம், யாருக்கேனும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடலாம், அல்லது வீட்டிலே திருமணமான நம் குடும்பத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய பெண் மக்கள் வாழ சென்ற இடத்திலே வாழாமல் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலாம், நாம் வைத்த வியாபாரம் நஷ்டமாக இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனை, கடந்த காலத்திலே மனிதனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த வேலைக்கு அவருக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் இருக்கலாம், ஒரு கடை வைத்தோம் கடை நஷ்டமாகிவிடலாம், ஒரு இடம் வாங்கி போட்டோம் விற்காமல் இருக்கலாம், ஒரு வீடு கட்டணும் அது வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், வாடகைக்கு ஆள் வராமல் இருக்கலாம். எத்தனையோ சிரமங்கள் மனிதர்களுக்கு நடக்கிறது. இந்த காலத்தில் கடந்த காலங்களில் பெருமானார் சொன்னாங்க, எது பிரச்சனை முன்னாடி வந்தாலும் சொல்லு அல்லாஹ் ரப்பி, என் ரப்பு அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ், லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அந்த அல்லாஹ்வோடு நான் எதையுமே இணை வைக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லிக்கிட்டே இரு, அந்த கவலை கல்வி விட்டு போயிடுட்டாங்க. கவலை கல்வி விட்டு போயிடும். நீ செய்த தொழில் நஷ்டமாயிடுச்சு, மனசில் பாரமாக இருக்கு. இதே தொழிலில் அவனும் செய்கிறான், நல்லா இருக்கிறான். இதே தொழிலில் எனக்கு பின்னாடி வச்சாரு, மேலே போயிட்டாரு, நான் ஏன் கீழே போயிட்டேன். இதே செருப்பு கடை தான் தம்பி வச்சாரு, மச்சானே வச்சாரு, அண்ணன் வச்சாரு, எழுத்தூருக்காரன் வச்சான், சொந்தக்காரர் வச்சாரு, பெரியப்பா பையன் வச்சாரு, கீழே மேலே போயிட்டாங்க, நான் ஏன் கீழே போயிட்டேன் என்று மனதிலே ஒரு கவலை வந்து குடிக்கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே அல்லாஹ்தால ஒரு கவலையை வச்சிருப்பான் மனுஷன். கவலையே இல்லை என்று எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். அதான் சொல்றாங்க. ஏன் கவலை ஒன்று வந்தால் தான் மனுஷன் தலை கொஞ்சம் குனிஞ்சிருக்கு, இல்லைன்னா தலை நிமிந்து நிற்பான், அப்படியே யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரும் சின்னத்தில் அவங்க நெஞ்சு நிமித்து நடக்கிற நடைய வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் சின்ன ஆளாக தெரிவாங்க. அல்லாஹ்தால அந்த தலை கணம், இந்த கணத்தை அடக்கிறதுக்காண்டி ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. தலை கணம் வந்தான், தலை கணம் ஏற்பட்டுச்சு, மனுஷன் ஷைத்தானா போயிடும். ஒன்னா நம்பர் ஷைத்தான், தலை கணம் வந்தாலே. ஏன் ஷைத்தானா போனான்? அல்லாஹ்வால் விரட்டப்பட்டவனா ஏன் ஆனா? தலை கணத்தினால். ஷைத்தானுக்கு ஆரம்ப பேர் என்ன தெரியுமா? அசாசீல், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு தான் பேர் அவனுக்கு. அவன் எல்லாரும் விரட்டப்பட்ட உடனே இன்னக்க ரஜீம், துரத்தப்பட்டவுடன் ஷைத்தான் என்ற பெயரை அல்லாஹ் கொடுத்தான். ஷைத்தானை விரட்டப்பட்டவன் அர்த்தம், விளங்குங்களா? அல்லாஹ்வால் தூரமாக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த பேரை அல்லாஹ் கொடுத்தான், இப்லீஸ். விளங்குங்க. அவன் எதனால கெட்டு போனான்? அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட மேலானவன், நான் தான் பெரிய ஆளு. தன் இபாதாத்துகளை கொண்டு, தன் வணக்க வழிபாடுகளை கொண்டு தன்னை உண்மையிலே மற்றவர்களை விட வேறுபடுத்தி, மற்றவர்கள் மாதிரி நான் இல்லை, நான் பெரிய ஆள் என்று நினைத்தால் நீ தான் உள்ளதிலே சின்ன ஆளுன்னு அர்த்தம். வளஞ்சுங்களா? நான் தான் உள்ளதிலே சின்ன ஆள். வளஞ்சு ஒருத்தர் பார்க்க வந்தார், சொல்றார், ஹஜ்ரத் அல்லாஹ் எனக்கு இருப்பே இல்லை, தஹஜ்ஜுத் விடுறதில்லை, நான் 25 வருஷமாக விடுறதில்லை,
துஹா விடுறதில்லை, அவ்வாபின் விடுறதில்லை. ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸு குரான் ஓதுறேன், மாதம் இத்தனை நாள் நோன்பு வைக்கிறேன். தன்னுடைய இபாதாத்துக்களை ஃபுல்லாக வரிசையாக சொல்கிறார். சொல்லப்போனால் நான் செய்யும் அளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க ஊரில், அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு தெரியல. அப்படின்னா அர்த்தம் என்ன? இவர் அதிகமாக அல்லாஹ்வுக்கு செய்கிறார், ஆனால் அல்லாஹ் இவரை கண்டுக்கலை, அல்லாஹ் இவரை மதிக்கலை. அல்லாஹ் தஆலா இவருக்கு இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குறான். இவர் அல்லாஹ்வை மதிக்கும் அளவுக்கு அல்லாஹ் இவரை மதிக்கலை. இவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இவர் செய்யக்கூடிய இபாதாத்துக்கள், இவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஊர்லேயே இவர் தான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், ஊர்லேயே இவர் தான் பெரிய வசதி உள்ளவராக, பங்களா கார் என்று இவர் தான் சுற்றணும். ஆனால் இவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அப்போ நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை முழுசாக செஞ்சுட்டேன், அல்லாஹ் எனக்கு செய்ய வேண்டியது செய்யலை. அல்லாஹ் எனக்கு, நான் அல்லாஹ்வை மதித்தேன், அல்லாஹ் என்னை மதிக்கலை. எப்படி இருக்கு? நான் அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக அவன் கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் நிறைவேற்றலை என்று உள் மனசில் இருக்கு. இது ஷராஅத்தன் குஃப்ர், ஷராஅத்தன் தெல்ல தெளிவாக இது குஃப்ரா இருக்கும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், காலையிலே முஸ்லிமாக எழுந்திருப்பான், மாலையிலே அவன் காஃபிராகி விடுவான். ஏன் ரொம்ப எக்கோவா இருக்கு? இந்த பில்டிங்னால எப்படி இருக்கா? ஜன்னலை திறக்காம இருக்கா? ஒரு ஜன்னலை திறந்து வைங்க. எனக்கே அந்த சவுண்டு எக்கோவா இருக்கு. ஜன்னல்லாம் திறந்து வைங்க கொஞ்சம். எக்கோ இல்லை, குறைச்சி வச்சுருங்க. எக்கோ இல்லையா? இல்லை ஜி, சரி விடுங்க, நல்லதுமா விடுங்க. நம்ம சொன்னது நமக்கே கேட்குது, பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு கேட்குதா? தெளிவாக கேட்குதா? அல்ஹம்துலில்லாஹ், போதும். எனக்கு கேட்காட்டி பரவாயில்ல, உங்களுக்கு கேட்குது இல்லை சார். நான் சொன்ன 2 தடவை கேட்குது காதில். நல்லது, உங்களுக்கு தெளிவாக கேட்டால் சரி. தாய்மார்கள் தெளிவாக கேட்குதா? எல்லாருக்கும் கேட்குதாம்மா? கேட்குதா? கேளுங்க. எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதான்னு கேளுங்க. ஏதோ கத்துற மாதிரி தெரியுதுங்க ஹஜ்ரத், ஆனால் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. கேட்குது, நல்லது. அவங்க தாய்மார்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாக கேட்டாலும் சந்தோஷம், தெளிவாக கேட்கலையா ரொம்ப சந்தோஷம், தூக்க வசதியாக இருக்கும். அப்படியே தான் ஐடியா பிளான்ல, அப்படியே பிளான் கிடையாது, கேட்பாங்கல்ல. ஜெய், என்ன சொன்னப்பா? என்ன செய்தி சொல்லிட்டுங்க மறந்து போச்சு. உங்களுக்கு மறந்துச்சா? எல்லாரும் மறந்துட்டீங்க. அதை சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், யுஸ்பிஹு முஃமினும் வ யும்சி காஃபிர். காலையில் எழுந்திருக்கும் போது முஸ்லிமாக மூமினாக எழுந்திருப்பான், மாலை நேரத்திலே காஃபிராகி விடுவான். யும்சி முஸ்லிமன் முஃமினும் வ யுஸ்பிஹு காஃபிரன் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்லுங்க. மாலையில் அவன் மூமினாக இருப்பான், காலையிலே எழுந்திருக்கும் போது காஃபிராகி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான், காலையிலே காஃபிரா போயிடுவான். அலஞ்சுங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் அசர் வந்து பள்ளிவாசல் தொழுவார், மகரிப் பள்ளிவாசல் தொழுவார், காலையில் போய் நேராக முருகன் கோயிலுக்கு போயிடுவார். அப்படி அர்த்தம். இல்லை காலையில் பள்ளியில் தொழுவார், சாயந்தரம் சர்ச்சுக்கு போயிடுவார். அப்படி அர்த்தம். அப்படி மூமினான மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. காலையில் பள்ளிவாசலுக்கு போவார், சாயந்தரம் சர்ச்சுக்கு போவாங்கன்னு இது மாதிரி யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராகி விடுவார். மாலையில் மூமினாக இருப்பார், காலையில் காஃபிராகி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்கிறார்கள்? அலஞ்சுங்களா? யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا رواه مسلم عن ابي هريره رضي الله عنه. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? காலையிலே எழுந்திருக்கும் போது நிம்மதியாக எழுந்திருப்பான், அவனுக்கு மதியானத்துக்குள்ள கஷ்டம் ஒன்று வரும், அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்வான்.
எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி சோதிச்சான்? எனக்கு தான் வரணுமா இந்த கஷ்டம்? ஏன் வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகணுமா? ஏன் கால் தான் உடையணுமா கீழே விழுந்து? ஏன் வண்டி தான் அடுத்த மேலே போய் இடிக்கணுமா? என் பிள்ளைக்கு தான் ஜுரம் வரணுமா? நான் என்ன குறை வச்சேன்? ஃபஜ்ர் தொழுதனே, தஹஜ்ஜத் தொழுதனே, குர்ஆன் ஓதுனனே, திக்ர்லாம் செஞ்சனே, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், அப்புறம் ஏன் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்தான் என்று மதியான சிந்தனை வரும். இந்த சிந்தனை குஃப்ர், காஃபிரா போயிட்டான், ஷிர்க், அல்லாஹ்வோட என்ன வச்சுட்டான். எவன் ஒமன் யக்ஃபுர் பில்லாஹி ஃபக்கத் ஹபித அமலு வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹபித அமலு. அல்லாஹ்வோட இணை வைத்தான், அவனுடைய எல்லா அமல்களும் போயிடும், இல்லாமல் போயிடும். குஃப்ர் என்ன செய்யுங்க? அதுக்கு முன் செய்த அத்தனை அமல்களையும் அழிச்சது. இவன் தஹஜ்ஜத் தொழுது, குர்ஆன் ஓதுனது, ஃபஜ்ர் தொழுது எல்லாமே போயிடுச்சு. ஒரே வார்த்தையில் அழிச்சு. ஏன் தான் அல்லாஹ் எனக்கு செஞ்சானோ? வாய் தேர்ந்து சொல்கிறான், அல்லது மனதில் நினைக்கிறான், அல்லாஹ் எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சானேன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், ஒரு சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ, காலில் முள்ளு குத்துனாலும் சரி, ஆக்சிடென்ட் காலே எடுத்தாலும் சரி, எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா, பெரும் சோதனைகள்கிட்ட எல்லாம் பாதுகாப்பானா. மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், சோதனைகள் எதுவென்று என்னவென்று அணு அளவு சோதனை உனக்கு ஏற்பட்டாலும், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், ஓ கை சம்பாதிச்சதான் தான். இன்னொரு அல்லாஹ் இன்னல்லாஹ் லைஸ பிஸல்லாமின் லில் அபீத், இந்த அடியார்களுக்கு அணுவளவும் கூட அநீதி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இல்லவே இல்லை என்றார். நீ என்ன செஞ்சேன்னு யோசிச்சுப்பார். நீ என்ன செய்ததின் காரணமாக உனக்கு இது வருதுன்னு பாரு. நீ செய்யாம வராதுங்களா? நீ செவுத்துல பந்து அடிச்ச, அது திரும்ப வந்து உன் தலையில பட்டுச்சுன்னு அர்த்தம். நீ அடிக்காம தலையில வந்து படம் வந்து வர வாய்ப்பே கிடையாது. நீ செஞ்சுதான் வருது. இல்லை என்ன அப்படி செய்யலைங்களே, நீ இன்னி செஞ்சிருக்க மாட்டேன், என்னைக்காவது செஞ்சிருப்ப. இதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்தாலும் சரிதான். சில பல குற்றங்கள், நீ செய்த குற்றங்களை எல்லாம் பெண்டிங்ல வச்சிருப்பான். அதற்குரிய தண்டனையை 40 வருஷம் கழிச்சு கூட கொடுப்பான். ஒரு அநியாயமாக இல்லாத ஒருத்தன் மேல பழி சுமத்தி இருப்பாய். செய்யாத ஒரு குற்றத்தை அவன் மேல சுமத்தி இருப்ப. அவன் தாங்க திருடி இருப்பான், திருட்டு போய் அவன் மொழியே சரியில்லைங்க, என்னவோ ஒரு பெரிய சிஐடி மாதிரி. நான் செஞ்சிருக்க மாட்டான், அவன் பதுவாக இருந்திருப்பான். இல்லைங்க நான் எடுக்கலைங்கன்னு சொல்லுவான். மனசு பதுவாக செய்யும். நான் செய்யாத குற்றத்தை 4 பேருக்கு முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறானே, அல்லாஹ் அதை மனசில் வச்சுக்குவான். அல்லாஹ் மனசில் வச்சுக்குவான். வாடா அவனே, ஒரு நேரம் வரும் 4 பேருக்கு முன்னாடி உன்னை காரி துப்புற மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துவான். அல்ல, நீ அவரிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரை, அவனை மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திட்டு அல்லாஹ் அவன் பட்டோலை விட்டு எடுத்துருவான் அந்த செய்தி. ஒருத்தனை கீபத்து பேசின, உன்னை பற்றி புறம் பேசின 4 பேர் வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஒருத்தனை அநியாயமா அடிச்ச, துன்புறுத்தின, திட்டன, உன்னை திட்டுறதுக்கு, உனக்கு அநியாயம் செய்யறதுக்கு, உனக்கு துல்மு செய்ய அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை நியமிச்சுட்டான். அவன் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ 40 வருஷம் கழிச்சோ உன்னை உதப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். எதுவெல்லாம் நீ செய்தாயோ, எதுவெல்லாம் உனக்கு கஷ்டம் வந்ததோ, நீ செய்ததின் விளைவுதான். ஐயோ ஹஸ்ரத், என் பையனுக்கு இப்படி மாற்றி மாற்றி வருது, யாரோ செய்வினை வச்சுட்டாங்கன்றது ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு. செய்வினை என்பது சரிதான், ஆனால் யாரோ இல்லை, நீங்க செஞ்சது. நான் எங்க நீங்க செய்த வினைகள் அப்படியே திரும்ப வருது. இதை செய்வினை. யாரும் செய்வினை வைக்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் செஞ்சா உனக்கு வரும்னு சொல்லல. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருத்தர் சுமையை அடுத்தவர் சுமக்க மாட்டார்கள். இன்னொருத்தர் செஞ்சு உனக்கு வரல, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்தர் செஞ்சு உனக்கு வரல, நீ செஞ்சதுதான் உனக்கு வருது. நீ செஞ்சதுதான் உனக்கு இல்லை எப்படி வராது. நீ எத்தனை பேர் மனசை அப்படி ஈஸியா காயப்படுத்திட்டு போற, எவ்வளவு பேர் கிண்டல். ஒரு மூமினுடைய பொருளை கொள்ளை அடிப்பது, ஒரு மூமினுடைய உயிரை பறிப்பது எவ்வளவு பெருசோ, கொலையும் கொள்ளையும் எவ்வளவு பெருசோ,
ஒருவனுடைய மானத்தை கொள்ளையடிப்பதும் அவ்வளோ பெருசுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மானத்தை கொள்ளையடிக்கணும்னு அர்த்தம் என்ன? 4 பேர் முன்னாடி அவனை மட்டமாக பேசுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, உருவ கேலி பண்ணுறது. அவன் பாரு கருப்பா காக்கா மாதிரி இருக்கிறான், அவன் மூக்கு பாடுறா எப்படி கொக்கு மாதிரி இருக்கு, செப்ப மூக்கு, ஆளு கொள்ளையா இருக்கான் பாடுறா, நெட்ட கொக்கு மாதிரி இருக்கான் பாடுறா என்று ஒருத்தன் கேலி பண்ணுறதில்ல. இதே அல்ல எழுதி வச்சுக்கிட்டான். வா, இதே நடக்கும், கட்டாயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலேயும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, இதே அடுத்த வருஷம் இல்லையே 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஒன்றை கேலி பண்ணுவோம் ஒருத்தன். அந்த மாதிரி எல்லாம் நடத்தி தான் தீர்வான். ஒருத்தருடைய பிள்ளையை கேலி பண்ணியிருப்ப, ஒருத்தன் குழந்தைய கேலி பண்ணியிருப்ப, என்னடா 1ஆம் நம்பர் சைத்தானா இருக்கிறான், வாள் ஒன்று தான்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்ப. அந்த பொம்பளை மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அந்த அம்மா மனசு, அந்த அத்தாவுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும் புரிஞ்சுங்களா? உன் பையன் அந்த மாதிரி 4 பேர்கிட்ட திட்டு வாங்காமல் உனக்கு மௌத்தே வராது. அல்ல நடத்தி காட்டுவான் அல்லா ஜல்ல ஷானு தஆலா. எதுவெல்லாம் உனக்கு வந்ததோ நீ செஞ்சதுதான்ட்டான். உன் தாய் தாப்பிட்ட திட்டு வாங்கியிருப்ப ஏதோ ஒன்றுக்காக வேண்டி, அது பலிக்கும், உன் மௌத்துக்குள்ள பலிச்சது. ஹஜ்ரத் ஜமக்ஷரி இமாம் சொல்றாங்க, ஜாருல்லாஹி ஜமக்ஷரின்னு பேர், மிகச்சிறந்த பேர் அறிஞர் நஹ்வி. எஜமா சொல்றாங்க, அவங்க வயோதிகத்தில் கால் உடஞ்சி போச்சு, படியை விட்டு கீழே இறங்குறாங்க, தடுக்கி விட்டு விழுந்து கால் உடஞ்சி போச்சு. சிரிச்சாங்களா? என்னங்க கால் உடஞ்சி போச்சு, எல்லாம் அழுவாங்க, நீங்கள் சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, கால் உடையும்னு எனக்கு தெரியும் முந்தையே. அது எப்படி தெரியும்? சின்ன வயசில் நான் ஒரு குருவியை பிடிச்சி அதனுடைய காலில் கைத்தை கட்டி இழுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வேணாடா, துன்புறுத்தாத, உயிர் பிராணிகளை துன்புறுத்தாத, வேணாடா, விட்டுறான்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை. ஒரு தடவை கைத்தை பிடிச்சி வேகமாக இழுத்து அது கால் உடஞ்சிருச்சு. சின்ன குருவி தான், அதே விட சன்னமாக விளக்கமாக தூச்சி மாதிரி இருக்கும், படக்குன்னு உடஞ்சிருச்சு. எங்கள் அம்மா பதச்சு போயிட்டாங்க. அட பாவி சண்டாலா, உன் கால் உடஞ்சா எப்படி இருக்கும்? குருவியோட காலை உடச்சி என்ன துடிக்கும் அது, ஏன்டா அப்படி பண்ணன அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ எனக்கும் ஒரு நாளைக்கு காலை உடையும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. எனக்கு அது அல்லாஹ் தஆலா இவ்வளோ வயசாகி, அது நடந்தது 10-12 வயசுல இருக்கலாம், 75 வயசுல உடையுது கால். உடையும்னு தெரியும், என் மௌத்துக்குள்ளே நடக்கும்னு தெரியும் எனக்கு அப்படின்னு. இப்போ நாம் விவரம் தெரியாமல் எத்தனையோ பாவங்களை செஞ்சு வச்சிருக்கிறோம், மூட்டையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று அவுத்து விட்றணும், வேற ஒன்றும் இருக்குது. அது ஆரம்பத்தில் நீ செஞ்சு வச்ச மூட்டைகள் முடிச்சுகள் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாம் பறந்து மேலே இருக்கு. நீ மௌத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா இறங்கும், கீழே இறங்கி வரும், எல்லாம் உன் தலையில தான் விடியும். இதுக்கு என்ன செய்ய வேண்டியது? அல்லாஹ்வுக்கு செய்த துரோகங்களுக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அடியார்களுக்கு செய்த துரோகங்களுக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அணுவத்தனையா இருந்தாலும் சரிதான், அவங்க மன்னிப்பு கேட்டுதான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். ஒவ்வொரு சின்ன அணுவத்தனையும் விசாரிக்கப்படும். லா துகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. கோழி வைக்கிறதுக்கு மண்ணு கேட்டாங்க வீட்டில். என் பையன் போய் இன்னைக்கு அசரில் மண் அள்ளிட்டு வந்துட்டான். மண் எங்கப்பா எடுத்தேன்னு கேட்டேன். எடுத்து இங்கே மண் இல்லை, எல்லாம் வயல் தான், பக்கத்தில் போய் எடுத்துங்க. அவுது பில்லாஹி மின்ஹா. அந்த வயலுக்கு உரியவர், அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட அனுமதி வாங்கினியா? இல்லை அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னாலும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அதையும் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். இன்னொருத்தர் வயலில் அவர் அனுமதி இல்லாமல் நீ திருடிய மண், அதுக்கும் கியாமத்தில் இடைத்தராசு நிறுத்தப்படும். மரியாதையை கொண்டு போய் போடு, தூக்கி ஓடு. போய் முதல்ல அந்த மண்ணை அங்கே கொட்டிட்டு தெரு மண்ணை எடுத்துட்டு வா. தெரு பொதுவானது, தெருவில் கிடக்கிற மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் அள்ளிட்டு வா. அதை போய் எப்படி இன்னொருத்தர் வயலில், இன்னொருத்தருடைய ஃப்ளாட்டில் அங்கே போய் மண் எடுத்த நீ, அதுவும் இடைத்தராசு நிற்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். உடனே ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எழுதி வச்சிருக்கிறான். நீ செஞ்ச சின்னதும் சரி பெருசும் சரி. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நீ செய்த சின்னதோ அல்லது பெரியதோ அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எழுதி வைத்திருக்கிறான். அதற்கு விசாரணை நடத்துவான், அதற்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கேட்பான். நீ கேட்காம விட மாட்டாங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில் வரும்.
அப்ப எந்த சித்தத் எந்த கஷ்டமும் வாழ்க்கையில வந்தாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்று. நான் செய்ததற்கு தண்டனை தான் இது. நீ நினைத்தால் என்னை இன்னும் கடுமையாக தண்டித்திருக்கலாம், நீ நினைத்திருந்தால் இன்னும் இதற்கு பெரிய தண்டனை கொடுத்திருக்கலாம். சின்ன அடியோட விட்டே ரப்பே. வண்டியில் அடிபட்டு காலில் புண்ணாயிருச்சு, அது கால் உடஞ்சி கட்டு போட்டாச்சு, ரப்பே காலோட விட்டே. டெய்லி செய்தி வருது பேப்பரில், இத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்கள், இத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு. வண்டி கவிழ்ந்து இத்தனை பேர், ஜி வால்பாறையில் வண்டி கவிழ்ந்து 8 பேர் மூத்தா, 10 பேர் 2 நாளைக்கு முன்னாடி 10 பேர் மூத்து. ஜி அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. 10 பேர் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் 10 பேர் மூத்துன்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை விபத்துகள். நீ நினைத்திருந்தால் என்னை இவ்வாறு தண்டித்திருக்கலாம். ஒரு கால் அடிபட்டதில் விட்டே ரப்பே உன் கருணை அது. இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் 1 மாதம் நடக்க முடியாது, அப்புறம் சரியா போய்டும் எனக்கு. அப்போ என் பாவத்துக்கு தண்டனையான்னு என்ன வேணும் செஞ்சிருக்கலாம். இதோடு என்னை விட்டே அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கோ. அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்யாது. அல்லாஹ் தஆலா அப்படி ஆட்சேபனை செய்தால் அது குஃப்ர். அதுவரை நீ செய்த எல்லா நன்மைகளையும் அழிச்சிடும். காலையில் மோமினாக இருப்பான், சாயந்தரம் காஃபிர் ஆயிடுவான். சாயந்தரம் முஸ்லீமா இருப்பான், காலையில காஃபிர் ஆயிடுவான்னு அர்த்தம் என்ன? நீ அல்லாஹ் தஆலா மேல ஆட்சேபனை வரும் கல்புல. அதுதான் சூஃபியாக்கள் சொல்றாங்க, நீ வா உடனே தௌபா செய், அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ்வை புகழ்ந்துக்கோ. உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால், காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் நான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை 3 முறை புகழ்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் 3 தடவை புகழ்வேன்? எத்தனை சொல்லி காமிச்சாங்க. ஒன்று, அல்லாஹ் நினைத்திருந்தால் இதை விட பெரிய தண்டனை கொடுத்திருக்கலாமா இல்லையா? பிஸ்மில்லாஹ். இத்தோடு அல்லாஹ் என்னை விட்டானே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாபெரும் ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒருத்தர் ஃபோன் போட்டார், முட்டுக்கால் வலி 1 வருஷம் 2 வருஷமாக தாங்க முடியல ஹஜ்ரத், என்ன மைத்தியம் பண்ணியாச்சு, யார் சொன்னாலும் செய்யறது. இன்னைக்கு வியாதியஸ்தரோட டாக்டர்கள் தான் கூட இருக்கிறாங்க. நான் முட்டுக்கால் வலின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, போகும்போது 50 பேர் ஃபோன் வரும். அந்த இலையை போட்டு தேய்ங்க, இந்த இவர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு 50 பேர் டாக்டர் ஆயிடுவாங்க. எங்கள் தாத்தாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, சரியாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, இந்த இலையை போட்டு தேய்ச்சா சரியாக போயிடுச்சுன்னு எல்லாரும் ஃபோன் போடுவாங்க. டாக்டர்களே திகைச்சு போயிடுறாங்க. இப்போ 50 பேர் வைத்தியர் டாக்டர் ஆயிடுவாங்க. எல்லாரும் சொன்னதையும் செஞ்சுட்டேன் நான், முட்டுக்கள் வலி போனால் போதுண்டு. ஆனால் என்னை விட்டு முட்டுக்கள் வலி போக முடியும். ஏன் தான் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதில் எங்கேயும் வேகமாக போக முடியல, வர முடியல. ஒரு கல்யாணம் காட்சின்னு போயிட்டு இருந்தால் 2 நாளைக்கு கால் வலிக்குது, வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். வச்சுங்களா, சரிம்மா விடு, ரொம்ப வேதனையாக அதை பற்றி பேசிட்டே இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், சரி விடு, இந்த வாரத்தில் நான் நடந்த ஒரு 7-8 செய்தி சொல்கிறேன். மனிதர்களுக்கு எப்படிலாம் எல்லாம் சோதனைகள் கொடுக்குறான்னு நீ வேணா சொல்லு, இந்த முட்டுக்கால் வலியை மாற்றிட்டு அதை கொடுத்துட்றேன். தபதியில் மாத்துறது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சோதனை வச்சுருக்காங்க இல்லைங்களா. இந்த வாரத்தில் நடந்த எனக்கு வந்த ஃபோன், நான் நேரில் பார்த்தது, இதை உங்க சொல்லி காட்டுறேன், சொல்லுங்க, மாற்றிக்கலாம். இந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தில் 19 வயதுடைய வாலிப பையன், காலேஜில் படிச்சிருந்த பையன் திடீர்னு ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். தண்ணியில் போய் இறந்து போயிட்டார். அந்த குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த 10 நாளைக்குள் நடந்த செய்தி. வேணா சொல்லுங்க. ஐயோ ஹஜ்ரத், அல்ல எனக்கு செல்வங்கள் 2 பேர் கொடுத்துக்கிறான், அவங்க வீட்லேயும் வாலிப பசங்களாம் இருக்குது, அவங்க வீட்லேயும் பிள்ளைங்களாம் இருக்குது. இந்த வாரம் 10 நாள் 5 நாள் நடந்த செய்தி சொல்கிறேன். ஒரு வீட்டிலே 10 வயது பெண் குழந்தை வயிற்று வலி கஷ்டம், டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இது ரொம்ப முத்திருச்சு, கேன்சர், வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, வைத்தியம் செய்ய முடியாது, வச்சிருங்க, கேட்குறதா வாங்கி கொடுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும், கூட்டிகிட்டு போங்கன்ட்டான். இப்போ அந்த குடும்பத்தின் நிலை, பெற்ற தாய், பெற்ற தந்தை, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அவங்க நிலைமைலாம் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்லேயும் 10 வயசு பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்கள் வீட்லேயும் 20 வயசு வாலிபன் இருக்கிறான்.
இன்னொருத்தர் ஃபோன் வருது, அவங்களுடைய அம்மா 40 வயசு தான் ஆச்சு. அவங்களுடைய அம்மா திடீர்னு அவங்களுக்கு ஒரு வயிற்று பிரச்சனை, எதுவுமே உள்ளே சாப்பிட முடியல. ஒரு இட்லி ஒரு வாய் வச்சோன்னா உடனே வாந்தி வரும். பச்சை தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிக்கிறாங்க, வேறு எதுவும் சாப்பிட முடியல. வாழைப்பழம், ஆப்பிள் பழம் எதுவுமே உள்ளே இறங்கல. ஒரு ஜூஸ் கூட சாப்பிட முடியல. எது வச்சாலும் வாந்தி. டாக்டர்கிட்ட போனாங்க, சரி வரல. அதோட பெரிய டாக்டர் அங்கே போனால் அங்கேயும் சரி வரல. கோயம்புத்தூர் போனாங்க, மெட்ராஸ் போனாங்க, எந்த இடத்துக்கு போயிட்டாங்க, சரியாகலை. டாக்டர் சொல்கிறாங்க 2 நாளைக்கு ஒருக்கா வந்து குளுக்கோஸ் போட்டுங்கன்னு சொல்கிறோம். உடம்பு தாங்கணும் இல்லை, எதுவுமே சாப்பிடாம இருந்தா 2 நாளைக்கு ஒருக்கா குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. இப்படி 3 மாதம் ஓடுதுங்கிறார். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வரோம், வேறு எதுவும் உள்ளே இறங்கவில்லை. எந்த வியாதியும் டாக்டரும் சொல்ல மாட்டான். சரி ஓதி பார்த்தோம், சிறு சூனியோண்டு எல்லாமே செஞ்சோம். வந்துடுது, துவா செய்யுங்கன்னு சொன்னேன். இது நடந்து தான். வீட்டு அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் தரேன், போய் கேட்டுக்கு. இப்படி ஒரு 10 செய்தி சொன்னேன். அதில் முட்டுக்கால் வலி ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதுவே இருந்துட்டு போட்டு விடு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். அந்த வீட்டு கஷ்டம் உங்களுக்கு, உங்கள் வீட்டு கஷ்டம் அவங்களுக்கு மாற்றிக்கலாம். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அல்லாஹு அக்பர் கபீரா. முட்டுக்கால் வலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது ரொம்ப இனிமையாக இருக்குது. தேர்ந்து எப்படி என் பையன் நல்லா இருக்கட்டும், என் பொண்ணு நல்லா இருக்கட்டும், எங்கள் அம்மா நல்லா இருக்கட்டும், என் பீவி நல்லா இருக்கட்டும், எங்கள் அம்மா அத்தை நல்லா இருக்கட்டும், எந்த வியாதியும் வேணாம் ஆகுது, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாங்க. அப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், நமக்கு மட்டும்தான் உலகத்தில் பெரிய சோதனைன்னு நினச்சிக்கிட்டோம். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன் வெளியே, ஒரு வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன், அப்புறம் தெரியும் அல்லாஹ் தாலா நமக்கு தான் ரொம்ப லேசாக வச்சுருக்கிறான் சோதனை. இது அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் தாலா தன்னுடைய உண்மையான புடியை கொண்டு அல்லாஹ் பிடிச்சான். நாம் செய்த குற்றங்களுக்காக அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சான். ஒரு வாய் தண்ணி கிடைக்காது, ஒரு மடக்கு சாப்பாடு கிடைக்காது நமக்கு. என்னமா ஜி விளைஞ்சுங்களா? லவ் யுஆஹிதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம், மக்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால், மா தரக்க அலா லஹரிஹா மின் தாப்பா, ஒரு உயிர் பிராணிகளை கூட அல்லாஹ் தஆலா நிம்மதியாக வைத்திருக்க மாட்டான், விட்டு வச்சிருக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்லஷான் அப்படி தண்டிச்சு நசுக்கி இருப்பான் அல்லாஹ் ஜல்லஷான். ஜி அல்லாஹ் நம்ம செஞ்ச அநியாயங்களை மன்னிச்சு தன் கருணையால் அல்லாஹ் நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறான்னு விட்டு வச்சிருக்கான் அல்லாஹ். அலஞ்சாரிங்களா மனசுல சந்தோஷம் வரும். எந்த உமர் நாயகம் சொன்னாங்க, காலில் முள்ளு குதிச்சு, அல்லாஹ்வுக்கு 3 முறை நன்றி செலுத்துவேன். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த முள்ளோடு விட்டையே, நினைத்திருந்தால் காலை அதோடு கட் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்க 2 பேர் 3 பேர் காலை கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. சில பேருக்கு பெருவிரல் எடுத்திருப்பாங்க, சில பேர் முட்டுக்கால் எடுத்திருப்பாங்க, சில பேர் இதோட காலோடு எடுத்திருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் 2 பேர் இருக்கிறாங்க, போய் பாருங்க. எல்லா ஊர்லேயும் இருக்காங்களே. சில பேருக்கு விரல் எடுத்துடுறாங்க, சில பேர் கீழே காலோட பாதம் எடுத்துடுறாங்க, சில முட்டுக்காலோட தூக்கிடுறாங்க. சுகர் பேஷண்ட்டு, இல்லை ஆக்சிடென்ட்டு, அது இதுன்னு காரணம். ஒரு 15 வயது வாலிப பையன் பைக்கில் போகும்போது அடிபட்டு கால் எடுத்துட்டான். ஒரு காலை எடுத்துட்டாங்க. 15 வயசு தான் ஆச்சு. அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க, இனி அவன் வாழ்க்கை முழுசும் கால் இல்லாமல் தான் வாழணும். கட்டையில் கால் வச்சுருக்கிறாங்க, வேகமாக நடக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது. கையில் ஒரு கட்டையை வச்சு, ஒரு கசா மாதிரி வச்சு அதை ஊண்டி தான் நடக்க வேண்டியது. இனி அவன் வாழ்க்கை என்ன? மொத்த வாழ்க்கையும் அந்த கட்டை கால் தான் போயிடுச்சு. நமக்கு அல்லாஹ் தஆலா எத்தனை வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழ வச்சுருக்கிறான். இயற்கையான காலை கொடுத்துருக்கான் அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா. ஜி என்ன அல்லாஹ் கை கொடுத்துருக்குறான் அல்லாஹ் ஜல்லஷான். அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் அக்பர். வளைஞ்சு என் கூட படித்தார ஒரு பையன் ஸ்கூலில், சின்ன வயசு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கணும். இந்த போலியோ அட்டாக் மாதிரி ஒரு கால் சின்னதாக சன்னமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? குட்டையாகவும் இருக்கும். அவருக்கு நல்ல படிப்பெல்லாம் நல்ல மார்க் தான், நல்ல படிப்பு. ஆனால் அவர் தெருவில் நடக்கும்போது பார்த்தா நமக்கே அழுக வந்து நிற்பார். அடுத்து ருக்குவுக்கு தான் போகணும். இப்படி காலை குனிஞ்சு ருக்குவுக்கும் போய் திரும்ப எந்திரிச்சு நிற்பார். அந்த காலை அடுத்த காலை எடுத்துக்கிறேன், இப்படி குனிஞ்சு நடப்பார். இப்படி குனிஞ்சு நடப்பார். இவர் நடக்கிறதுக்குள்ளார, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார எத்தனை ஸ்டெப் வைக்கணும்? ஒரு 1/2 கிலோமீட்டர், 500 ஸ்டெப்பு வைப்பாங்களா? 500 தூரம் ருக்குவுக்கு போகணும். குனிஞ்சு முதுகு என்னாகிறது, இடுப்பு என்னாகிறது. அதாவது இப்படி நண்டு அடுத்த கால நம்ம நடக்கிறோம்ல எப்படி வைக்க முடியாது.
இந்த காலை வச்சா இந்த காலை இப்படி குனிஞ்சு அடுத்த காலை எடுத்து வைக்கணும். முக்காவாசி ருக்குவுக்கு போயிடுவார், அப்புறம் எடுத்து அந்த நிமிந்து அடுத்த காலை வைப்பார். யோசிச்சு பாருங்க, நீ குனிஞ்சு பாருங்க இடத்துல இருந்து காலையிலேருந்து ஒரு 500 ருக்கு செய்யுங்களேன். நிமிந்து 10 நாளைக்கு படுத்துக்கணும். அப்படியே இடுப்பு என்ன வருது, என்ன இடுப்பு கதவுக்கு போட்டிருக்க கீழே அப்படியே ஜாயின் கொடுத்துருக்காங்களா, என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த மாதிரி சோதனை நம்மளை காப்பாற்றினாங்க. அவர் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறார். பார்க்கறதுக்கு நமக்கு அது கண்ணீர் வருகிறது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்போ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 3000 ஸ்டெப்பு நடக்கிற நீ அப்படி 2 மணிக்கு அப்படியே காலை அழகாக எடுத்து வச்சு நடக்கிறோம். 3000 தடவை குனிஞ்சு நிமிந்தா 3000 தடவை ருக்குவுக்கு போய் எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. அல்லாஹ் ஜி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் ஜி. அப்போ அல்லாஹால கொடுத்த சோதனைகளை சின்னதாக நினச்சிக்கோ. நமக்கு அல்லாஹால எல்லாரையும் விட கருணை காட்டி ரொம்ப சின்ன சோதனையை கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் நினைத்திருந்தால் இதை விட பிரம்மாண்டமான சோதனையை கொடுத்து என்னை தண்டித்திருக்க முடியும். அவன் கருணையால் எனக்கு சின்ன முள்ளு குத்தி விட்டான், காலை எடுத்திருக்கலாம். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் நன்றி செலுத்துவேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த முள்ளு குத்துனது என் காலில், என் உடலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என் கல்பில் பிரச்சனை வரல. பார்த்தீங்களா, என் கல்பு ஈமான் சலாமத்தா இருக்கு. என் கல்பில் ஈமான் இஸ்லாம் சலாமத்தா இருக்கு. என்னை அல்லாஹ் கொண்டு போய் வஹாபிகளை சேர்க்கல, என்னை அல்லாஹ் கொண்டு போய் ஜாக்கில் சேர்க்கல, என்னை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் வழிகட்ட கூட்டல் கொண்டு போய் சேர்க்கல, என் பிள்ளைகளை சேர்க்கல. என் கல்பு சலாமத்தா இருக்கு. அவுலியாக்களை ஏசுபவனாக, அன்பியாக்களை வலிமார்களை அல்லாஹ்வுடைய நேசர்களை தூஷணிக்கக்கூடியவர்களாக, அவங்க பதுவா வாங்கி சாவர மாதிரி அல்லாஹ் என்னை ஆக்கலையே. என் கல்பு நல்லபடியா இருக்கு. என் உடல்ல சில பிரச்சனைகள் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என் ஈமான்ல ஆபத்து வரல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அல்லாஹ் ரெண்டாச்சுங்களா. மூணாவது சொல்லுவாங்க, இந்த சிரமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்கு பகரமாக மறு உலகில் அல்லாஹ் எனக்கு ஏராளமான நன்மைகள் தர காத்திருக்கான். அல்லாஹ் தர அல்லாஹ் இதையும் நன்மையா எனக்கு மாத்திட்டான், அதுக்காக நன்றி செலுத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று அல்லாஹ்வுக்கு 3 முறை நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். விளைஞ்சுங்களா. மிஸ்கினை 4வது நான் சேர்த்துக்கிறேன். என்ன தெரியுமா? 4வது சேர்த்து, யா அல்லாஹ் இந்த சோதனையினால் உண்மையில எனக்கு அதிருப்தி வராமல் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆக்கி வச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த சோதனையின் காரணமாக உண்மையில் வருத்தப்பட்டு என்னையே அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே, எனக்கு தான் இந்த கஷ்டம் வரணுமா, என் பிள்ளைக்கு தான் கஷ்டம் வரணுமா, எனக்கு தான் இந்த மாதிரி சிரமம், என்ன எனக்கு தப்பு செஞ்சோம் விளங்குச்சுங்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ் மேல் ஆட்சேபனை வராமல் பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று நன்றி செலுத்த வச்சானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது 4வது சேர்த்துக்கணும் சார். விளங்குச்சுங்களா. அப்ப எந்த சோதனை உனக்கு வாழ்க்கையில வந்தாலும் என்ன சொல்லுங்க? அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. சொல்லுங்க, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி. வியாபாரம் வேலையை விட்டு போயாச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டான், கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, அது வியாபாரம் லாஸ் ஆகி வியாபாரம் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு, கடையை விட்டு ஒன்று தூக்கிட்டான். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. அல்லாஹ் தான் என் ரப்பு. இந்த கடையை நம்பி நான் பிறக்கலை, இந்த வியாபாரத்தை நம்பி நான் பிறக்கலை, இந்த உத்தியோகத்தை நம்பி நான் பிறக்கலை, என்னை அல்லாஹ்வை நம்பி தான் பிறந்திருக்கிறேன். இது போனால் அல்லாஹ் வேற எத்தனையோ கொடுப்பான், இதை விட மேலானதை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். என் ரப்பு அல்லாஹ். என் ரப்பு கடை இல்லை, என் ரப்பு இந்த வேலை இல்லை, என் ரப்பு இந்த கணவன் இல்லை, இந்த மனைவி இல்லை, இது எதுவுமே என் ரப்பு இல்லை. இது போனா போட்டேன், அல்லாஹ் என்னை விட்டு போகலையே. எல்லாமே என்னை விட்டு போனாலும் போயிட்டு போதும், என் ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் என்னை வாழ செய்வான். இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி தான் 4 பேருக்கு என்ன தெரியும். வர்றதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றிலே 10 மாசம் 10 நாள் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, 10 மாசம் அல்லாஹ் இலவசமா சோறு போட்டான். எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, பிகாம் எம்காம் படிக்கல, கடை வைக்கல, விளக்கமாட்டு கடை வைக்கல, செருப்பு கடை வைக்கல, வச்சுங்களா, ஜவுளி கடை வைக்கல, பனியன் கம்பெனி திறக்கல, எங்கேயோ எந்த ஆஃபீஸுக்கு போல, கம்ப்யூட்டர் கற்றுக்கல, இலவசமாக 10 மாதம் சோறு போட்டான் அல்லாஹ் தாலா. நிறையா அந்த ரப்பா நம்ம கை விட்டுருவான் அல்லாஹ் தாலா. உன்னை யாரென்று இந்த உலக மக்கள் அறிவதற்கு முன்னால்
நீ யார் என்று ஆனா பெண்ணா என்ற இந்த துன்யாவுக்கு தெரிவதற்கு முன்னால் உயிரோடு பிறப்பையா, பிறந்து சாவையா, பிறந்த ஹயாத்தா இருப்பியா, நீண்ட காலம் வாழ்வியா என்பதே தெரியா, உங்க அம்மாவுக்கும் தெரியாது, உங்க அத்தாவுக்கும் தெரியாதே. அந்த காலத்துல உனக்கு சோறு போட்ட ரப்பு இப்போ உன்னை கை விட்டுருவான் அல்லா தஆலா. அதனால இந்த வஸ்து போனா போயிட்டு போகுது. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, என் ரப்பு அல்லாஹ், லா உஷ்ரிக் பி ஷையா, அவனோடு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். கல்புல தைரியம் வந்துடும், கல்புல தெம்பு வந்துடும். விளைஞ்சுங்களா? நடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள், எதிர்கால கவலையை உன்னை பயமுறுத்துது. எதிர்காலத்தில் எப்படி நடக்குமோ, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, என் ரப்பு அல்லாஹ், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகுமோ, 20 வயசு வரைக்கும் உன் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ் விளைஞ்சுங்களா, இனிமே கொடுக்க மாட்டான் அதெல்லாம். 20 வயசு வரைக்கும் அல்லாஹ் தஆலா உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், நீ கேட்காமலே கொடுத்தான். உன் பிள்ளைக்கு எதுவாக நீ கொடுத்தியா? மூக்கு நீ கொடுத்தியா? காது நீ கொடுத்தியா? உன் பொண்ணு ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், விரல் நீ கொடுத்தியா? சரி, 32 பல்ல ஒரு பல்லாவது நீ கொடுத்தியா? ஒரு விரல் நீ கொடுத்தியா? விரல் நகத்தையாவது நீ கொடுத்தியா? அரேவா, கருணை கடலாகி அல்லாஹ் தாங்க கொடுத்தாத. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு அடிபடிச்சு மிஸ்கின் காலில் சில வருஷங்களுக்கு முன்னாடி, பெருவிரல்ல ரத்தம் கட்டிச்சு, வலிச்சு, புண்ணாச்சு, சரியா போயிடுச்சு. ஆனால் அந்த நகம் கருப்பாயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த நகம் அப்படியே சுத்தமாக பேர்ந்து முழுசாக வந்துருச்சு. அப்படியே பார்த்துருக்கீங்களா? சில பேர் வரும் பார்த்துங்களா, கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் அப்படியே முழு நகம் பேர்ந்து வந்துருச்சு. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். வேரோடு வந்துருச்சு. ஒரு மரத்தை வேரோடு பிடிக்கிட்டு திரும்பி முளைக்குமா? ஒரு தென்னை மரம், இது வேப்ப மரம் இருக்குது, பாதி வெட்டிட்டீங்க, என்ன ஆகும்? ஏன்னா வேறு உள்ளே இருக்குது, அது முளைச்சி வந்துடும். அப்படி தானே பழக்கம். வேப்ப மரம், முருங்கை மரம் இருக்குது, சுத்தமாக வெட்டி இவ்வளோ தண்டு மட்டும் விட்டீங்க, என்ன ஆகும்? திரும்ப முளைச்சி வந்துடும். அதை வெட்டி குழி பறித்து பொக்கிலின்னு வச்சு எடுத்து நோண்டி வேரோடு தூக்கி போட்டோம், திரும்ப வருமா? வராது. எனக்கு கவலையாக போச்சு. வேரோடு வந்துருச்சு ஃபுல்லாக. அந்த கீழே கொஞ்சம் நைஸாக இருக்குது பாருங்கள், அதுவும் சேர்ந்து மொத்தமாக வந்துருச்சு. சரி, இனிமேல் வாழ்க்கையெல்லாம் அந்த நகத்தை வராது போல தெரிஞ்சுன்னா முளைச்சி வருது போல. கொஞ்ச நாள் கழிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கீழேருந்து முளைச்சி வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. அரே, நாம தான் வேரோடு வேரடி மண்ணோடு எடுத்தாச்சு, அப்புறம் எப்படி சதைய நகமாக்கிட்டான்ல அவர். அரே வா வா, எங்கேருந்து முளைச்சினே தெரியலைங்க. விளைஞ்சிங்களா? சுத்தமாக வந்த நகத்தில் அல்லாஹ் தஆலா திரும்ப அதுக்கு வேறு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, முளைச்ச மறுபடியும் முழு நகம் வந்துருச்சு. இந்த அடியார்களுக்கு நகம் தேவைப்படுகிறது என்பதற்காக வேண்டி வேரோடு நீ பிடுங்கி எடுத்தாலும் மறுபடியும் வர்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. நகம் இல்லாட்டி கைக்கு முன் விரலுக்கு எங்க ஸ்ட்ராங் இருக்கும்? எதையும் பிடிக்க முடியாது. ஒரு பொருளை பிடிக்க முடியாது, சொரிஞ்சு கூட முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா வேரோடு வேந்த நகத்தையும் மறுபடியும் கொடுத்தான். அல்லாஹ் ஒரு நகத்தை கூட நீ தர முடியாது உன் பிள்ளைக்கு. இத்தனையும் கொடுத்த அல்லாஹ் எதிர்காலத்திலே அந்த பிள்ளைக்கு என்ன தேவையை தரமாட்டானா? எஜமான் என்ன தேவையை தரமாட்டான். நீ ஏன் பத்தி கால அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. ஏதாவது கவலை மனசுல வந்துச்சா, என் ரப்பு அல்லாஹ், அவனோடு எதையும் இணை வைக்க மாட்டேன், யாரையும் இணை வைக்க மாட்டேன். சந்தோஷமா சொல்லுங்க. வியாதி பயமுறுத்துச்சு, என்னடா ஒரு மாதிரி இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கு, பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. இந்த பல்ல நீதான் ரப்பியை கொடுத்த, நீயே சரி பண்ணிடு. இந்த கண்ணை நீதான் அல்லாஹ் கொடுத்த, நீயே சரி பண்ணிடு. இந்த நெஞ்ச நீதான் ரப்பியை கொடுத்த, நீயே சரி பண்ணிடு. இந்த வயிறு நீதான் அல்லாஹ் கொடுத்த, நீயே சரி பண்ணிடு. ஒன்று அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. எந்த சிரமம் வந்தாலும் உன் வாழ்க்கையில், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த கவலை உனக்கு வந்தாலும், கவலை மனசுல வருதா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. என்ன பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணுமே, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. என்ன இந்த மாதம் சம்பளம் லேட்டா கொடுக்குறானே, கொடுப்பானே தெரியலையே, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. சொல்லுங்க, எது வந்தாலும் என் ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் என் ரப்பு, அல்லாஹ் என் ரப்பு, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் ஒருவன் தான் என் ரப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் என் ரப்பு, அவனோடு யாரையும் இணை வைக்க மாட்டேன். இது எந்த வஸ்துவும் என் ரப்பு இல்லை, அல்லாஹ் தான் என் ரப்பு.
இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அந்த கவலை குஷிஃபா அன்ஹு, அந்த கவலை அவரை விட்டு நீக்கப்பட்டு விடும், இந்த சிரமம் அவரை விட்டு நீக்கப்பட்டு விடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. அரவாக்குறிச்சியில் அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு சிறப்பான முறையில் 3 வருஷம் பெண்கள் மதரசா நடந்துட்டு வரும். இந்த பெண்கள் மதரசாவில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால், 10 வயது முதல் 90 வயது வரை 100 வயசு ஆனாலும் சரி தான், யார் வேணால் கலந்துக்கலாம். 100 வயசு கிளவி வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. எந்த ஸ்கூலையும் சேர்க்க மாட்டாங்க பை, இங்கே மட்டும் சேர்த்துக்குவாங்க. சரி 100 வயசில் படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படி இல்லை. யார் ஒரு இல்மை அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தன் வீட்டிலிருந்து கிளம்பி மதரசாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் மேல் கொண்ட சந்தோஷத்தில் அல்லாஹ் மலக்குகளை அமுச்சு வச்சிடறான். அவங்க வரக்கூடிய வழியிலெல்லாம் மலக்குகள் தன் ரெக்கை விரித்து வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த இல்மை தேடக்கூடியவரை பொருந்தி கொள்கிறான். அவருக்காக உலகில் உண்டான எல்லா பொருட்களும் துவா செய்துன்னு வருது. 100 வயசான என்ன இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக எல்லாருமே இந்த மதரசாவில் சேரணும். கல்யாணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள், யாராக இருந்தாலும் சேர்க்கணும். தன் பிள்ளைகளையும் சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் மார்க்க இல்மை நாமளும் கற்றுக்கலாம். அதுக்காக 2 நேரம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்க வாங்க, 10 to 12. இல்லையா ஸ்கூல் போகிறாங்களா பிள்ளைங்க, சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னு அனுப்பிச்சிருங்க. 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரை இங்கே வந்து அசர் தொழுவிட்டோம், இங்கே மகரிப் தொழுவிட்டோம், இங்கே இஷா தொழுவிட்டோம். ஸ்கூல் பாடம் இருந்தாலும் ஒரு நேரம் எழுதிக்கிட்டோம், ஒரு மணி நேரம், 1 மணி நேரம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாங்க. அல்லாஹ் இருக்கிற இந்த 3 வருஷம் பாடம் படித்த 3 பேர்கள் பட்டம் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேரும்? 6 பேர். 6 பேர் ஆலிமா முபல்லிகா பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. வரக்கூடிய வருடங்களில் இன்னும் அதிகமாக சேரணும். அதிகமாக சேரணும்னு சொல்ல, சேராதவர்கள் யாரும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பேர் கொடுத்துருங்க. வந்து குர்ஆன் ஓதிட்டீங்களா, மார்க்கம் படிச்சுங்க, ஆலிமாவுக்கு படிச்சுங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆலிமான்னு அர்த்தம் என்ன, குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹதீஸில் பெருமானார் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் எவ்வளோ கடல் மாதிரி இருக்கு. தஃப்சீரையும் ஹதீஸையும் தெரிஞ்சுக்கணும், மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ரொம்ப அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான செய்திகள் மார்க்கத்தில் இருக்குது. குர்ஆன் ஓதுனா மட்டும் பத்தாது, குர்ஆனுடைய அர்த்தத்தையும் படிக்கணும். குர்ஆன் அல்லாஹ் ஓதுறதுக்காக மட்டும் இறக்கல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. குர்ஆனை ஓதி காட்டுறதுக்கு மட்டும், வெறும் ஓதி கிராத் ஓதுறதுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அனுப்பல. குர்ஆனை ஓதவும் வேண்டும், அதன் பொருள் தெரிய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். வெறும் டெய்லி படிக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அனுப்பல, அதை படித்து அமல் செய்யறதுக்காக அல்லாஹ் நம்மளை அமைச்சு வச்சான். அதனால எல்லாரும் மதரசாவில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஆண்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை அனுப்பி வையுங்கள். ஆலிமா கோர்ஸில் முபல்லிகா கோர்ஸ் சேர்ந்துக்குங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சேர்த்து விடுங்கள். சில தாய்மார் நினைக்கலாம், ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் வீட்டு பாடம் இருக்குமே, பரீட்சை வைப்பாங்களே, அதுவே நிறைய சுமை இருப்பாங்களே, எந்த கவலையும் படாதீங்க. இந்த மார்க்கத்துடைய இல்முக்கு நேரம் செலவழித்தால் அந்த இல்முல அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. இங்கே படிக்கிற பிள்ளைங்க யாரும் கம்மி மார்க் எடுக்க மாட்டாங்க, மற்ற நேரங்களோட மார்க் அதிகமாக எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது மட்டும் இல்லை, பரீட்சை டைம்களில் அவங்களுக்கு நேரம் அதிகமாக ஒதுக்கி கொடுப்பாங்க. வீட்டு பாடம் செய்ய வேண்டியிருந்தால் இங்கே வந்து கூட செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய இல்லங்களில் சேர்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் தங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போங்க. போய் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பேரை ஜாயின் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே ஜாயின் பண்ணி இங்கே வந்து இந்த மதரசாவிலே சேர்ந்து பட்டம் வாங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.